ஒரு பஸ் சேசிஸோட டெலிவரி vlog தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த டெலிவரி ஈவெண்ட்டுக்கெல்லாம் இன்னைக்கு கூப்பிடுவாங்க நான் எதிர்பார்க்கல. பட் காட்டுக்குள்ள போயிட்டு கடைசியில் டேஞ்சரஸா மாதிரி போய் ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். வணக்கம் மக்களே, எல்லாமே எப்படி இருக்கீங்க? எஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாமே நல்லா இருக்கணும் அண்ட் முக்கியமா சூப்பரா இருக்கணும் அப்படின்றதாங்க என்னோட ஆசை. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நாமக்கல்ல இருக்கக்கூடிய டிவிஎஸ் மொபிலிட்டிக்கு தாங்க வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்ஸ் லைக் பஸ்ஸஸ் அண்ட் ட்ரக்ஸுக்கான டெடிகேட்டட் ஒரு சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் சென்டர் தாங்க இது. இங்க எதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா, இதுவரையும் வந்து தமிழ்ல இப்படி ஒரு vlog யாரும் எடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் நம்ம சேனல்ல இப்படி ஒரு vlog ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஒரு பஸ் சேசிஸோட டெலிவரி vlog தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். RGP டிராவல்ஸ் ராமேஸ்வரத்துல இருந்து சென்னைக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அந்த பஸ்ஸோட வீடியோ கார்ட்ஸ்ல போடுறேன், தயவு செஞ்சு பாருங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதுசா நாங்க அசோக் லேலண்ட்ல இருந்து 2 செட் சேசஸ், 2வது செட் ஆஃப் சேசஸ் நாங்க எடுக்கிறோம். ஸோ அதுக்கு நீங்களும் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அழைப்பை மனசார ஏத்துக்கிட்டு இங்க வந்திருக்கேன். ஸோ எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவமா தான் இது இருக்க போகுது. எப்படி இருக்க போகுது அப்படின்றத போய் பார்த்துடலாம் வாங்க. இன்னொரு மேட்டரையும் நான் சொல்லிடுறேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க இல்ல தமிழ்நாட்டுல பஸ் சேசிஸ் நார்மலா நீங்க எடுக்கக்கூடிய பஸ் சேசிஸோ இல்ல ஆம்னி பஸ்ஸுக்கு டெடிகேட்டடா எடுக்கக்கூடிய சேசிஸோ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இங்க நாமக்கல்ல இவங்கிட்ட மட்டும்தாங்க கிடைக்கும். வேற எங்கேயும் நீங்க பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லாரி சேசிஸோ இல்ல சின்ன அந்த மினி லாரிக்கான சேசிஸ் மட்டும்தான் நீங்க மற்ற இடங்கள்ல எடுக்க முடியும். பஸ்ஸுக்குன்னு டெடிகேட்டடா நீங்க போனீங்கன்னா தமிழ்நாட்டுல நாமக்கல்ல அதுவும் இவங்கிட்ட மட்டும்தான் எடுக்க முடியும். எஸ்பெஷலி ஃபார் அசோக் லேலண்ட் அந்த சொல்றது. நம்மளை இன்வைட் பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் விஜய், RGP டிராவல்ஸோட ஓனர். அண்ணே ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச்ண்ணே அண்ட் வாழ்த்துக்கள். அடுத்த சேஸ் வந்து எடுக்கிறது அப்படின்றது எப்படி நம்ம வண்டி எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அண்ணன் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில நாமக்கல் இன்வைட் பண்ணியிருக்காரு. இங்க இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. பெங்களூருக்கு போறோம், அதுவும் அண்ணனோட கார்ல தான் நம்ம போறோம். அதை இப்பதான் வந்து என்கிட்ட சொல்லவே செய்யறாரு. நீங்க பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே இவங்களோட யார்டுக்கு தான் போறோம் அந்த சேசிஸ் வந்து எடுக்கிறதுக்கு. வாங்க அங்க போயிடலாமா? நம்மளோட பஸ் அப்படியே ஒண்ணு வெளியே வருது பாத்தீங்களா? இப்போதைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சேசிஸ் தான், இன்னும் அது பஸ்ஸா மாறல. அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 13.5 மீட்டர் சேசஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் லென்த் ஜாஸ்தியா தாங்க இருக்கும். அடேங்கப்பா, எவ்வளவு லென்த்தா இருக்கு பாத்தீங்கல்ல. இந்த பஸ் சேசிஸ் எல்லாம் எங்க மேனுஃபேக்சர் ஆகுதுன்னு இப்ப தெரியுதாங்க உங்களுக்கு. அசோக் லேலண்டோட இன்னொரு பிளான்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பஸ்ஸோட சேசிஸுமே வந்து பில்ட் ஆகுதுங்க. அந்த முன்னாடி போகுது பாத்தீங்களா, அது வந்து நம்பர் 1, இது வந்து நம்பர் 2. இந்த 2 சேசிஸை தான் நம்ம இப்ப எடுத்திருக்கோம். இந்த 2 சேசிஸுமே வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்கிற RTO ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு டெம்பரரியா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்குவாங்க. இப்போதைக்கு இந்த வண்டிங்க ஒரு ½ அன் ஹவர் கழிச்சுதான் இங்கேயே மறுபடியும் ரிட்டர்ன் வருங்க. ஏன்னா இப்ப இந்த டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எதுக்காகண்ணே? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் நம்ம வந்து அங்க வண்டி எடுத்து போக கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. வழியில பிடிச்சாங்கன்னா அது தேவையில்லாத பஞ்சாயத்து தான் உண்டு பண்ணும். ஓகே ஓகே ஓகே. அதனாலதான் அண்ணொன்னு நம்ம அதர் ஸ்டேட் போறதுனாலயும் கூட இந்த ரீசன் அது இவே பில் போட்டு எல்லாம் எடுத்துட்டு போவோம் நம்ம. ஓகே 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 ஓகே. இப்போ இந்த ஃபாஸ்டாக் கிடையாது இந்த வண்டிகளுக்கு, இதுக்கெல்லாம் எப்படி நம்ம போறோம்? உடனே போட்டுக்கலாம். அதெல்லாம் ஓகே. இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் வச்சு போட்டுக்கலாம். உடனே அது ஃபாஸ்டாக் சேர்த்து கொடுத்துருவாங்க. உடனே பண்ணிக்கலாம். எஸ், இந்த வீடியோட மெயினான ஒரு பார்ட்டுக்கு வந்தாச்சு. சேசஸ் 2 பஸ் சேசஸ் எடுக்கிற அந்த இனாகரல் செரமனியை ஸ்டார்ட் பண்ண போறோம்.
ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு வீடியோ எடுக்கிறேன். அண்ணே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்ஜிபி டிராவல்ஸோட 2 புது பஸ்ஸுக்கான சேசிஸை இன்னைக்கு லான்ச் பண்ணியாச்சுங்க. அஃபிஷியலி இந்த பஸ்ஸஸ் பெங்களூருக்கு போய் அதோட பஸ்ஸா சேசிஸா இருக்கிறது பஸ்ஸா மாறுறதுக்கான அதோட பயணத்தை தொடங்கிருச்சுங்க. வாவ், இப்படி ஒரு வீடியோ எல்லாம் நான் எடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பட் திஸ் ஹேப்பன்டுங்க. எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்றும் இல்லை, 2 பஸ்ஸோட சேசிஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிங்களை பெங்களூர் கொண்டு போக போகிறோம். வா வா வா, இந்த டெலிவரி ஈவெண்ட்டுக்கெல்லாம் இன்னைக்கு கூப்பிடுவாங்க நான் எதிர்பார்க்கல. பட் செம்மையாக இருந்துச்சுங்க இந்த ஈவெண்ட்டு. அப்படி பார்த்தீங்களா 2 பஸ்ஸோட சேஸ் அப்படியே அப்படி நிற்கிது பார்த்தீங்களா. இது எல்லாருக்குமே தெரியுங்க, டீசல் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 400 லிட்டர் டீசல் கெப்பாசிட்டி டேங்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 லிட்டர் ரிசர்வ் ஆயிரு. ஸோ 350 லிட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ப்ளூ அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கும். இந்த ஆட் ப்ளூ எதுக்காக அப்படின்னா டீசல் எமிஷன் மூலமாக வர அந்த நச்சு புகையை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக தான். அந்த டாக்ஸிக் கேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டீசல் எமிஷன் மூலமாக வர டாக்ஸிக் கேஸஸை கண்ட்ரோல் பண்ணுறதோட வேலை தான் அந்த ஆட் ப்ளூ. இது வந்து BS6ஓட எமிஷன் நார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது BS4லேருந்து இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. பட் BS6லேருந்து இது ஆல் ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்ஸ்க்கு மேண்டட்ரி ஆயிருக்குதுங்க. இது ஒரு ஆம்னி பஸ் சேசஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரப்பர் டைப்பில் ஒரு மேட் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன். இந்த நல்லா அமுங்குது பார்த்தீங்களா, இதில் ஏர் ஃபில்லப் ஆகி தான் பஸ்ஸோட லோட டோட்டலாக தாங்க போகுது. இந்த லாஸ்ட் பர்த்தில் உட்காந்தா கொஞ்சம் மெத்து ஃபீல் இருக்குல்ல, அதுக்கு காரணம் இதுதாங்க. இது ஏர் சஸ்பென்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா வீலுக்கு 2 பக்கமும், இந்த பக்கம் ஒன்று இருக்கா, இந்த பக்கம் ஒன்று இருக்கா, அதே மாதிரி தான் அந்த வீலுக்குமே ஒன்று மொத்தம் 2 இருக்கும். எத்தனை வீல்ஸ் இருக்கோ அத்தனை வீல்ஸ் கணக்குக்கு மொத்தம் 4 ஏர் சஸ்பென்ஷன்ஸ் இருக்குங்க. அந்த சேசஸ்லயுமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சேம் தான். இது வந்து டெடிகேட்டட் பஸ்ஸுக்கான ஒரு டெடிகேட்டட் சேசஸ் தான் இது எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எவ்வளவோ பஸ்ஸில் நம்ம உட்காந்து இந்த கேபின் சீட்ல நம்ம உட்காந்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சேசஸ், ஒரு எம்டியான ஒரு பஸ் சேசஸ்ல நம்ம உட்காடுறது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். எனக்குலாம் செம்ம ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலா. இப்போ இங்க நம்ம எடுத்து அப்படியே இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு போகுது பஸ்ஸோட பாடி பில்ட்டுக்கு. ஸோ அங்கேயும் நம்ம போறோம். அங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்றதையும் பார்ப்போமா. நன்ன லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா 2வது செட்டு பஸ் எடுக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பஸ்ஸை வந்து நீங்க சக்சஸ் பண்ணி 2வது சேசிஸ் எடுக்கிறீங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது பெங்களூருக்கு பாடி கட்ட போகுது. இன்ன வரையும் நான் அது என்ன கோச்சுன்னு நான் சொல்லவே இல்லை. அந்த சஸ்பென்ஸை நம்ம கடைசி வரையும் நம்ம உடைக்கவே வேணாம். ஸோ என்னண்ணே அடுத்து பெங்களூர் கிளம்பிடுமா? ஆமா கிளம்பிடலாம். பெங்களூர்ல எவ்வளவு நேரம் ஆகும்னு நமக்கும் தெரியல. நான் காலையில ஆயிருமோ இன்னைக்கு என் கூட தங்குறாடே அப்படின்ட்டு வந்து அண்ணன் வந்து சொல்லாம சொல்லிட்டாரு. வாங்க போலாம். இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் 7க்கும் மேல கொடுக்குங்க பெர் லிட்டரு. அண்ட் இதை பஸ்ஸா மாறி ஃபுல்லா மாறும் போது அப்படியே பாதியா மாறிடும். அண்ட் எஸ், இந்த வண்டி இப்போ வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் கவர்னர் அந்த இன்ஜின் பம்ப்லேயே வந்து பல ஸ்பீடு லாக் பண்ணிடுறாங்க. அது எப்படின்லாம் என்னை கேட்காதீங்க, சத்தியமா எனக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு இந்த வண்டி 80க்கு மேல போகாதுங்க. இது பஸ்ஸுக்கு மட்டுமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. எந்த டைப் ஆஃப் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸா இருந்தாலும், இன்க்ளூடிங் அது வந்து டாக்ஸிக்கு போற அந்த கேபுக்கு போற அந்த காரா இருந்தாலும் கூட 80 லாக் தான். அது வால்வோ பஸ்ஸா இருந்தாலும் சரி. ஸோ மக்களே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஸ் சேசிஸை அப்படியே ஃபாலோ பண்ணி தாங்க போயிட்டு இருக்கோம். வண்டி 80 லாக்கு அப்படின்றதுனால நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 80 மெயின்டைன் பண்ணி தான் வண்டி பின்னாடியே போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டே அந்த மாதிரி சேசிஸ் வந்து இவ்வளோ பக்கத்தில் பார்த்து நம்ம சும்மா கிராஸ் பண்ணியிருப்போம், இல்லை ஓவர் டேக் பண்ணியிருப்போம். பட் அப்படியே அது பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறது ஒரு மாதிரி ஜாலியாக தான் பஸ் இருக்குது. Six hours later. குட் மார்னிங் மக்களே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எஸ், கோலார் பக்கத்தில் இருக்கிற பிரகாஷோட அந்த பஸ் கோச்சிங் பிளான்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோங்க. என்னடா குட் மார்னிங் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக விடிய காலைல 3 மணி ஆகுது. கிருஷ்ணகிரியில் 11:30 மணிக்கு இருந்தால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைமு உள்ள காடு
மலை அழகான ரோடு அப்படின்ற மாதிரி ஆகி போய் சரியான ஃபன்னாகி போயிடுச்சு. இது வீடியோவில் காட்டுறதுக்கு அப்படின்னு கிடையாது, பட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தரமான ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு கடைசியில் டேஞ்சரஸாக மாதிரி போய் ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் இந்த பஸ் ஸ்டேஷன்லாம் வச்சுக்கிட்டு நான் அவங்க பட்டப்பாடு ஐயோ இப்படி ஆயிடுச்சு. ஒரு வழியாக இங்கே வந்தாச்சு. இங்கே நம்ம விட்டுட்டு நம்ம அப்படியே பெங்களூர் தான் போகிறோம். குட் மார்னிங் மக்களே, ஃப்ரம் பெங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். அண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வந்துட்டாரு. நான் தான் விஜய் சித்து விளாக்ஸில் அந்த ஹர்ஷத் கான் மாதிரி போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட அப்படியே இருக்கேன். டிஷர்ட் மட்டும் எப்படி மாறுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி டிஷர்ட் என் பேக்கில் வந்துட்டதே தெரியல, இதை மட்டும் மாற்றிட்டு வெள்ளை சட்டை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என்னென்ன வேலை நடக்கும், பாடி பில்டிங் பார்க்கணும். நம்ம எங்கே நம்ம லால்பாகில் இருக்கேன், அந்த கேம்ப் லால்பாகில் இருக்கக்கூடிய இந்த பிரகாஷோட மெயின் ஆஃபீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம இப்போ போகிறோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:15 ஆயிடுச்சு. இப்போ போய் நம்ம அவங்கள மீட் பண்ணிட்டு நம்ம வந்து கொட்டேஷன் கொடுப்பாங்க. அவங்க நமக்கு கொட்டேஷன் கொடுப்பாங்களா, நம்ம என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் நம்ம சொல்லணும். இதை சொன்னதுக்கு அப்புறம் எவ்வளோ ஒரு 4-5 மாசம் ஆகுமா, 3 மாசம். இந்த 3 மாசம் டைம் அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் அவங்க போட்ட ஒரு பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 லட்ச ரூபா சேசஸ்க்கு செலவு பண்ணிருக்கீங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்க லோன் வேற கட்டணும். லோன்ல தான் எடுத்துருப்பீங்க அப்படின்னா 39 ஈஸியாக எடுத்துட முடியாது. இல்லை, அந்த லோனையும் இவங்க கட்டணும். ப்ராஃபிட் பார்க்காம அந்த லோனை இவங்க கட்டணும். அதுதான் இப்ப இருக்கிற பெரிய தலைவலி அந்த 3 மாசத்துக்கு. பல்க்ல ஓரம் பண்ணி போடணும். அவங்க பல்க் தானே, அப்புறம் என்ன மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் ஆச்சு நம்ம பிரகாஷ் பிளான்ட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு. பிகாஸ் என்னன்னா, உள்ள வந்து நம்ம பிளான்ட் உள்ள போகும்போது எந்த போட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து நிறைய பஸ் ஆப்ரேட்டர்ஸ், நிறைய டூர் ஆப்ரேட்டர்ஸ், எக்கச்சக்க பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். அது எதுவுமே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உள்ளே எதுவுமே நான் காட்டியிருக்க முடியாது. அண்ட் உள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ் சேசிஸ் வந்த உடனே நம்ம வந்து ப்ரையராக இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க மேனேஜர்ஸ் எல்லாமே என்னென்ன மாதிரியான ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணும்னு ஒரு செக்லிஸ்ட்டில் அவங்க மார்க் பண்ணி வச்சுருவாங்க. அண்ட் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொட்டேஷனே கொடுப்பாங்க, இவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நெகோஷியேட் பண்ணுறவங்க நெகோஷியேட் பண்ணி பேசிடுவாங்க. இவங்க எல்லாமே பேசி முடிச்சு கடைசியாக வந்த கோட் என்ன அப்படின்றத அண்ணனே சொல்லுவார். ஸோ மக்களே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து கிளம்பிட்டோம். எல்லா பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நான் ஒருத்தன் தாங்க அந்த ஒத்த பேக்கோட வந்திருக்கேன். மற்றெல்லாம் 2-3 பேக்கோட ரெடியாக தான் வந்திருக்காங்க. ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அண்ட் கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க. இந்த ரூம்லாம் அங்கே தங்கியிருந்தோம், பார்க் வுட் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல டீசெண்டான ஒரு ரூம் ஸ்டேஸ் தான். சும்மாவே பெங்களூர் சில்லுன்னு இருக்கும். இது வின்டர் சீசன் வேற, சொல்ல வேணும், செம்ம சில்லுன்னு இருக்கு. அப்படியே கரெக்டாக கிளம்பியாச்சுங்க ஜெயநகர்ல இருந்து. இன்ட்ரோலாம் இல்லைங்க, 4 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்திருக்க இடம் தான் பிரகாஷ் கோச்சுங்க. கரெக்டாக லால்பாக் பக்கத்துலேயே தான் இருக்குது, இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ எஸ், 4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம RGP பஸ்ஸோட அந்த 2 பஸ்ஸு சேசிஸை உள்ள கோலார் பிளான்ட்டில் கொடுத்துட்டு இங்கே நெகோசியேஷனு கொட்டேஷன்லாம் வாங்கிட்டு எல்லாம் வந்தோம். இன்றைக்கி பஸ்ஸு ரெடி ஆகிருச்சு அப்படின்ட்டாங்க. ஸோ வந்தாச்சு. இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஏப்ரல் 2024ங்க. நம்ம பஸ் விட்டது வந்து 18/12/2023. இன்னைக்கு 2 ஏப்ரல் 2024. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆக்கியிருக்காங்க. ஸோ உள்ள பஸ்ஸு ரெடியாக இருக்குது, உள்ளே போய் பார்த்துடலாமா? அந்த கேட்டு தாண்டி ஆக்சுவலாக உள்ளே வந்து ஃபோனு, செல்ஃபோன்ஸில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. நம்ம ஸ்பெஷலாக பர்மிஷன்லாம் கேட்டு அந்த பஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிறோன்னு சொல்லி கேட்டு எடுத்தாச்சு. வாங்க போகலாம். 2, 3 எஸ், நம்ம பஸ்ஸு 5 மாதத்துக்கு முன்னாடி சேசிஸாக கொடுத்த வண்டி இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு பாடியாக ஒரு ஹோல்சம் பஸ்ஸாகவே ரெடி ஆயிடுச்சுங்க. RGP டிராவல்ஸ் அப்படின்னு போட்டு தரமாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது எதுக்கு உள்ள அனுப்புறாங்க அப்படின்னா வாட்டர் டெஸ்ட்டுக்குங்க. இந்த வாட்டர் டெஸ்ட் அப்படின்றது உள்ள லீக்கேஜ், வாட்டர் லீக்கேஜ் டெஸ்ட்டுக்காண்டி பண்ணுவாங்க. எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவலாக ஷவர் மாதிரி டோட்டலாக ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதுலேருந்து தண்ணி அப்படியே எண்டு டு எண்டு அப்படியே வெளியே வரும். இது வந்து உள்ளே போய் பார்த்தீங்க, டீப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி நூக் அண்ட் கார்னர்லேயும் அப்படியே ஸ்பிளாஷ் பண்ணும் வாட்டரை.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் டெஸ்ட் அப்படின்னுவாங்க. இந்த ஃப்ரண்ட்டில் இந்த பீடிங்கு அந்த சுற்றி இருக்கிற அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் லீக்கேஜ் எது இருக்கான்னு இன்ச் பை இன்ச்சாக செக் பண்ணுவாங்கங்க. One, two, three. Yes. RGPயோட the brand new buses are ready to hit the roadsங்க. இதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான். பாத்தீங்களா அந்த பஸ் பல தரமா பண்ணியிருக்காங்க. சூப்பரான இந்த பஸ்ஸை முக்கியமாக இந்த 2 பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபிக்கு நீங்கள் மக்களாகி நீங்கள் கொடுத்த பரிசு தாங்க. அவங்களோட முயற்சி ஒன்று, அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் இன்றைக்கி இவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. வளர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு நம்மளும் வாழ்த்திடுவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக என்ன பேசுறதுன்னு தெரியல. இவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு சேசிஸ் எடுத்ததுலேருந்து ஒரு பஸ்ஸாக மேனுஃபேக்சர் ஆகி இந்த பிரகாஷ் கோச்சில் இப்படி நின்று இப்படி வீடியோ எடுக்கிறதுக்கு, நான் இப்படி வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம். உங்களுக்கும் என்னோட சார்பில் ரொம்ப பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன். சத்தியமாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பிக்சர் நான் ஆட் பண்ணுறேன். இப்படி இருந்த அந்த சேசிஸ் இப்போ இப்படி ஆயிருக்குதுங்க. 2 பஸ்ஸு தரமாக ஆர்ஜிபி அப்படின்னு போட்டு பிரகாஷ் பாடி பில்ட்டில் தரமாக வெளியே வந்து எஸ் நம்ம எதிர்பார்த்த அந்த மொமெண்ட் பிரகாஷ் கோச்சை விட்டு நம்ம வண்டி ஆர்ஜிபியோட அந்த பஸ்ஸுங்க வந்துருச்சுங்க. இட்ஸ் ரெடி டு சர்வ் த ரோட்ஸ். கூடிய சீக்கிரமே ரொம்ப சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸஸ் ரோட்ஸ் அதோட ரூட்ஸை ஹிட் பண்ண போது கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. ஆர்ஜிபி டிராவல்ஸோட இந்த வளர்ச்சிக்கும் இவ்வளோட வரவேற்புக்கும் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த சந்தோஷத்தோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு புது முயற்சி தான் நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. கண்டிப்பாக இந்த பஸ்ஸோட ட்ராவல் ரிவ்யூவும் வரும். ஸோ அந்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இப்போதைக்கு டாடா பாய் சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் சொல்லிக்கிறேன். பாய்.